இந்த 2024ல வருஷத்துல பாதி நம்ம வந்துட்டோம். இந்த டைம்ல உங்களோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை எட்சில செல் பண்றது நல்லதா? இதுல நிறைய பேர் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன செய்யலாம்? அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ஆக்னஸ் கைத்தொழில் முனைவோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளோட சேனல்ல உங்களோட கைவினை பொருட்கள் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், இல்ல டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எப்படி உலக சந்தையில உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க செல் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்மளோட சேனல்ல நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே எட்சி அப்படின்ற வெப்சைட் பத்தி நிறைய விஷயங்கள் நான் சேனல்ல பேசியிருக்கேன். இன்னைக்கும் இந்த எட்சில நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரியலைன்னா, போன வருஷம் கடைசி நவம்பர் 2023ல இருந்து எட்சியில் புதிய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறதை எட்சி ஸ்டாப் பண்ணிருச்சு. முதல்ல இதுக்கு என்ன காரணம், எதனால இது நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கோவிட்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ நிறைய கஸ்டமர்ஸ் கிடையாது. பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி அவ்வளோ பேர் கிடையாது. யூஸ்வலாக அதுக்கு கஸ்டமர்ஸ் யூஎஸ், யூகே, அதே மாதிரி மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, இங்கே தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தோம்னா அதுக்கு பற்றின அவேர்னஸ் ரொம்ப குறைவாக இருந்தது. இதனால எட்சி வந்து இந்தியாவில் ஒரு பேஸ் கொண்டு வந்தது. அதாவது எட்சி இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எட்சியை வந்து இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே சிட்டிஸ்லாம் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஒர்க் ஷாப் ரெடி பண்ணுவாங்க. இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக யாராவது ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எப்படி எட்சியில் செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளாஸஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி செய்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் கோவிட் டைம்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாராலையும் வெளியே போக முடியல இல்லையா? ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல இந்த டைமையும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ஆன்லைன்ல ஒர்க் ஷாப்ஸ் நடத்தினாங்க. இது வரைக்கும் ஏற்கனவே ஷாப் வச்சிருந்தவங்களும் சரி, புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, எட்சினா என்ன அப்படின்னா அது பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் சேர்ந்து எட்சி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படி நிறைய புது செல்லர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைம் வந்து ஒரு இன்டர்நெட்லேயும் சரி, நம்ம எல்லாரோட இன்டர்நெட் யூசேஜ் எல்லாமே வந்து ரொம்பவே பூமான டைம் இல்லையா? ஸோ இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப் மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமாகவும் நிறைய பேருக்கு எப்படி எட்சிலேருந்து செல் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் லைக் வீட்டில் இருந்தே எப்படி ஷிப்பிங் கூட பண்ணாமல் வீட்டிலேருந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணி அதை போய் நம்ம எப்படி நிறைய பேருக்கு செல் பண்ண முடியும், அதில் எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து எட்சியில் ஷாப் ஓப்பன் பண்ண தொடங்கினாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஒரு குட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்னு சேர்ந்தா கூட அது வந்து லைக் பல ஆயிரக்கணக்கான பீப்புள் சேருவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்தனால எட்சியால் அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எட்சியில் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வச்சுருந்தாங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக ஒருத்தவங்க ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த ஷாப் வந்து உண்மையாகவே ஹேண்ட்மேட் திங்ஸ், அவங்க சொந்தமாக க்ரியேட் பண்ண ஹேண்ட்மேட் திங்ஸ் லைக் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களோட சொந்த பொருளை தான் விற்கிறாங்களா, அவங்க உண்மையாகவே இந்தியாவில் தான் இருக்காங்களா, இந்த மாதிரியான வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மீன் டைம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த ஷாப்பில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் ஷாப் பார்த்தோம்னா யாராலையும் வாங்க முடியாது. பட் ஷாப் இருக்கும், ஆனால் யாராலையும் வாங்க முடியாது. இந்த டைமில் தான் இந்த வெரிஃபிகேஷன் நடக்கும். ஒரு 2 weeks to 4 weeks நடக்கும். அது கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எலிஜிபிள் அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்ணாங்கன்னா நம்மளோட ஷாப்பை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால செல் பண்ண முடியும். லைக் த்ரூ அவுட் த வேர்ல்ட் யாருனாலும் நம்ம கிட்ட வாங்கலாம். இன்னொரு இஷ்யூவும் இருந்தது எட்சியில் செல் பண்ணுறதுக்கு. இந்தியாவில இருந்து பேபால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் செல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த பேபால் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து யூஎஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனி. இவங்க கரன்சி கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்மளோட பேங்க் இந்தியாவில் இருக்குது, நம்மளோட கஸ்டமர் யூஎஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கும் போது யூஎஸ் டாலர்ஸில் வாங்குவாங்க. ஸோ அந்த யூஎஸ் டாலர்ஸ் வந்து பேபாலுக்கு போகும். அந்த பேபால் வந்து அந்த கரன்சி நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு தான் இந்த பேபால் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. இதே விஷயத்தை இந்தியாவில இருந்து யாராவது வாங்கணும் அப்படின்னா வாங்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம கிட்ட பை பண்றவங்க இந்தியன் பையர்ஸா இருந்து நம்மளும் இந்தியன் செல்லர்ஸா இருக்கும். ஸோ இந்தியன் கரன்சில இருந்து இந்தியன் கரன்சிக்கு எதுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால இந்தியா கவர்மெண்ட் வந்து அதை அலோவ் பண்ணல. ஸோ அலோவ் பண்ணாதனால இந்தியன்ஸால வாங்க முடியாது இந்தியன் செல்லர்ஸ் கிட்ட இருந்து. இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ரேசர் பே கூட சேர்ந்து இந்தியா பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. இது வந்து இந்தியன் செல்லர்ஸ்க்கு மட்டுமே இருந்த விஷயம். அதாவது இந்தியாவில இருந்தே யாராவது நம்ம கிட்ட பொருள் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இந்தியா பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி
பயஸ்க்கு அது வந்து இந்தியா பேமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா கூகுள் பே, டெபிட் கார்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்த ரேசர் பே மூலமா அவங்க பே பண்ண போறாங்க. இதுதான் கஸ்டமருக்கு தெரியும். பட் ஆஸ் அ செல்லர் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்தியா பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேபால்னு ஒன்று இருக்கும். பேபால் வந்து வேற கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு, இந்தியன் பேமெண்ட்ஸ் வந்து இந்தியன் பயர்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ இப்படி தான் இருந்தது. இப்போதைக்கு என்ன விஷயம்னு பார்த்தோம்னா இந்த பேமெண்ட்லும் அடுத்தது ஒரு சேஞ்ச் வருது. என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து ஏற்கனவே உள்ள ஷாப்ஸாலையும் இந்தியன் செல்லர்ஸ் கிட்ட செல் பண்ண முடியாது. அதாவது இந்தியா பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஸ்டாப் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியன் பயர்ஸ் கிட்ட செல் பண்ண முடியாது. பட் வேற கண்ட்ரில இருந்து வாங்குற பயர்ஸ்க்கு செல் பண்ணலாம். இதுக்குமே பேபால் கிடையாது. இனிமேல இருந்து HC பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த HC பேமெண்ட்ஸ் பத்தி ஏற்கனவே சில வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். வேற நிறைய கண்ட்ரீஸ் லைக் ஒரு 50 to 60 கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா இந்த HC பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா வாங்குற கஸ்டமர் ஒரு ஷாப்க்கு போனாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பேபால், ஜிபே, ஆப்பிள் பே, இன்னும் வேற நிறைய விதமான மோட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அவங்களால செய்ய முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பயர்ஸ்க்கு வந்து நிறைய விதமான இருக்கிறனால அவங்களுக்கு தேவையானது அவங்க சூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது ஈஸி. இந்த விஷயம் தான் இப்போ இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க நமக்கு பே பண்ணணும் அப்படின்னா இந்த HC பேமெண்ட்ஸில் நம்ம என்ரோல் பண்ணணும் ஆஸ் அ செல்லர். ஸோ நீங்கள் உங்களோட ஷாப்பில் HC பேமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஒரு வாட்டி போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த ஜூலை 31ஆம் தேதி தான் கடைசி நாள். அதுக்குள்ள உங்களோட ஷாப் டேஷ்போர்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த பேமெண்ட்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா என்ரோல் இன் HC பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரே டாக்குமெண்ட் GST. ஒருவேளை நீங்கள் இன்னும் GST ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாக உங்களோட GST நம்பர் வாங்கிட்டு அதை நீங்கள் HCல ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வேறு கண்ட்ரீஸில் உள்ள கஸ்டமருக்கு உங்களோட பொருட்கள் நீங்களே செல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஜூலை 31க்கு அப்புறம் உங்களோட ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா அதை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக போயிடும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருக்காம உடனே உங்களோட HC பேமெண்ட்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிடுங்க பிஃபோர் ஜூலை 31. ஒருவேளை நீங்கள் புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வேலைகள்லாம் சேர்த்துட்டு இருக்கீங்க, HCனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இப்படிலாம் செல் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு HCயில் புதிய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. பட் கவலைப்படாதீங்க, இது அப்படியே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா HCயில் செல் பண்ணுறது எப்படி ஒரு செல்லருக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி HCக்கும் அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம செல் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை அவங்க விட மாட்டாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன் வந்து ஒரு பெரிய பேஸ் இல்லையா? எந்த கம்பெனிக்குமே அது வந்து ஒரு முக்கியமான அசர்ட் மாதிரி. அதனால தான் எல்லா விதமான கம்பெனிஸுமே இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. நமக்கு இருக்கிற பாப்புலேஷனில் கொஞ்சோண்டு பர்சன்ட் ஆஃப் பீப்புள் ஒரு பொருளை வாங்கினாலுமே அது வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிரும். பட் எந்த டைமில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் வித்தின் அ இயராவது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி HCயை நான் காண்டாக்ட் பண்ணி கேட்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நியூ ஷாப் ஓப்பன் பண்ண முடியாது தான், அதுக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் கண்டிப்பாக அது சரியாயிரும். அது சரியாகும் போது நாங்கள் HCலையுமே நாங்கள் அதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணோம், நான் இப்போ தான் என்னோட ஹேண்ட்மேட்ஸை செல் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட பொருட்களை சோஷியல் மீடியாவில் நீங்கள் செல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்தியாவிலே வேறு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஹேண்ட்மேட்காகவே இருக்கிற வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. அந்த வெப்சைட்ஸை நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே இந்தியன் வெப்சைட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பழைய வீடியோ தான். கண்டிப்பாக அதுக்கப்புறமா இன்னும் சில வெப்சைட்ஸ் வந்திருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் எந்த வெப்சைட் உங்களுக்கு சூட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு வெளிய கண்ட்ரியில் நீங்கள் செல் பண்ணணும், HC மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணுறது, அந்த வெப்சைட் என்ன அப்படின்ற விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.